வணக்கம் சென்டம் ஆப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு மார்ச் 19ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம். மார்ச் 19, 2025 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு நியூஸ் தான். எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐஐடி மெட்ராஸில் ஒரு இனாகரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இனாகரேஷன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு நடத்த போறாங்க. அதை யார் தலைமையேற்று அந்த விஷயத்த தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, இஸ்ரோவோட தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஸோ இதை தான் இப்ப பார்த்துக்கிறோம். என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றதுக்காக, அந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, இஸ்ரோ சேர்மன். இப்போதைக்கு யார் கரண்டா இஸ்ரோ சேர்மன் இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இஸ்ரோவை பத்தி நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லும் நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸை பத்தி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்டா பார்த்துருவோம். இது வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் எதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான 3 நிகழ்வு கொடுத்துருக்குறேன். அது என்ன அப்படின்னா, ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ரையல். ஹைப்பர் லூப்னா என்ன அப்படின்னா, அந்த இது இருக்கு இல்லைங்களா, சப்வே மூலியமா ட்ரெயின் ஓட்டுவாங்க தெரியுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுல சென்னையிலேருந்து மும்பை போறதுக்கு ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ டைமிங் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 hours, மினிமம் 3 hours, மேக்சிமம் 8 hours 4 hours வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஹைப்பர் லூப்புங்கிறது என்னன்னா, இது எலான் மஸ்கோட கனவு திட்டம். ஓகேங்களா. இதோட என்ன இதுன்னா, இப்போ ஒரு டியூப் மாதிரி இருக்கும். நம்ம ஹாலிவுட் மூவிலாம் பார்த்துருப்போம். இது ஒரு டியூபா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள ஒரு ரீஃபில் இருக்குன்னு கணக்கு வச்சுக்குவோம். அந்த இது ஒரு ரீஃபில் மாதிரி உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் மாதிரி அந்த ட்ரெயின் போகும். இதான் ஹைப்பர் லூப்பு. எப்படின்னா, உள்ள வேக்கம் ஸ்பேஸ் இருக்கும். எந்த ஒரு உராய்வும் இல்லாம ஒரு பொருள் வேகமா போகுது அப்படின்னா அதோட ஸ்பீட் லெவல் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புல பிளட் எப்படி போகுது, ஹார்ட் பம்ப் பண்ணி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எப்படி அது போகுது, ரியாக்ட் பண்ணுது, எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னா இந்த ஹைப்பர் லூப் கான்செப்ட் தான். ஸோ அந்த டியூப் மாதிரி, வேக்கம் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள அந்த ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயினோட நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அதுக்குள்ளதான் இருக்கும். பட் இதோட வேகம் எவ்வளவு இருக்குன்னா மோர் தென் 1000 kilometers அந்த இதுல இருக்கும். இது வரைக்கும் நமக்கு அதிகமான ஸ்பீட் போடுற ஹைப்பர் இந்த ட்ரெயின்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராஜ்தானின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜதாப்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன அப்படின்னா 180 kilometers மேல கிடையாது. அதுக்கு மேல போக முடியாது, நம்மளால இது பண்ண முடியாது. இந்த ஹைப்பர் லூப்புங்கிறது அந்த டெஸ்ட் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் பண்ணியிருக்காங்க. இது எலான் மஸ்கோட கனவு திட்டம் கூட. அதுக்கப்புறம் ஐரிஷ் சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பை அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரத் ஜீனோமா சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரை அவங்க ஐஐடி மெட்ராஸ்ல ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸை ரிசர்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஐஐடி மெட்ராஸ்ல யார் சேர்மனா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவன்குமார் கோயன்கா அவர்கள் சேர்மனா இருக்காரு. நம்ம அதிகமா டிவியில பார்த்திருக்கோம். வி காமகோட்டி ஐயா அப்படி அவங்க டைரக்டரா அதை வழிநடத்தி ஐஐடி மெட்ராஸ் வழிநடத்தி சொல்றாங்க. அப்புறம் இது எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க ஐஐடி மெட்ராஸ்னா, மொத்தம் ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி மும்பை, ஐஐடி கல்கத்தா, ஐஐடி ரூர்கி, ஐஐடி கோராக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐஐடிஸ் இருக்கு. அதுல முதன்மையான ஐஐடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸை சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1959 ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே. இந்த இது டெக்னாலஜி ஓரியன்டா என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாமே வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும், சயின்ஸ் சம்பந்தமா வரும், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க இதுல டெக்னிக்கல் ஓரியன்டா, அகாடமிக் அண்ட் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஐடி மெட்ராஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எது ஆரம்பிச்சிருக்குன்னா, கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் ஜெர்மனியோட இதுல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ஐஐடிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஓகேங்களா. இது 3rd இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்ப ஆரம்பிக்கப்பட்டாங்க? 1959. இதோட சேர்மன் யாருன்னா பவன்குமார் கோயன்கா. இப்ப இதோட டைரக்டர் யாருன்னா வி காமகோட்டி அவர்கள். அவங்க தான் நம்ம நிறைய நியூஸ்ல, யூடியூபா இருக்கட்டும், எந்த இன்ஸ்டால ஐஐடியை பத்தி பேசினாலும் இவங்க தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருவோம். தமிழ்நாடு நியூஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்க்கு வருவோம். நேஷனல் நியூஸ் யாருன்னா, இது எல்லாருக்குமே தெரியும்,
மகாராஷ்டிரா ஆண்ட போன்ஸ்லே கிளானை சேர்ந்த சத்ரபதி மகாராஜ், அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். இவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன இதுல நமக்கு இப்போதைக்கு ரீசெண்டா நமக்கு தெரியுதுன்னா, சாம்பஜி மகாராஜ் ரோலை எடுத்து நடிச்ச இவர் வந்து விக்கி கௌஷல். நீங்க நினைக்கலாம் எதுக்காக அவரோட போட்டோ சிவாஜிக்கு மட்டும் இவரோட போட்டோ ஒரிஜினல் போட்டோ வந்து சாம்பஜி மகாராஜோட போட்டோவை விக்கி கௌஷல் போட்டோ போட்டிருக்கேன்னா ஒரு மசாலாவுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. இந்த படம் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்பா இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு முகல் எம்பரரை போரிட்டு எப்படி ஜெயிக்கணும் ஒரு இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த கூஸ் பம்ப் மாதிரி இருந்துச்சு. நான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ நீங்களும் அந்த படத்தை பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அது நம்ம போக வேண்டாம். ஓகேங்களா, பட் இது உண்மையிலேயே வந்து ஒரு பேட்ரியாட்டிக் மூவி. இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூஸ் பம்ப் ஆகிறது உங்களுக்கு ரியலா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இதை வந்து இப்போதைக்கு சிவாஜியை பத்தி ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மகாராஷ்டிரால எங்க வந்து டெம்பிள், இதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி வந்து ஸ்டாச்சு ஓபன் பண்ணிருக்காங்க, சிலை ஓபன் பண்றது ஓகே, இது கோயில். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சத்ரபதி சிவாஜிக்கு கோவில் சிவாஜி மகாராஜ். ஓகேங்களா, எப்பொழுதுமே நீங்க சிவாஜி எழுதும் போது மகாராஜ்ங்கிற ஒரு அந்த பட்டத்தை எழுதணும். அந்த டெம்பிள் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிவாண்டிங்கிற ஒரு இடத்துல ஓபன் பண்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா தானே. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரயில்லாம் ஓபன் பண்ணாங்களா, ஃபைல் ரூட், அதாவது ரயில் ரூட் ஓபன் பண்ணாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அந்த இடத்துல தான் பிவாண்டி அப்படிங்கிற இடத்துல சத்ரபதி சிவாஜிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோவில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதை யார் திறந்து வச்சிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். இந்த சிவாஜி மகாராஜ் வந்து போன்ஸ்லே டைனஸ்டியை சேர்ந்தவர். நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது சொல்றோம். ஓகேங்களா, நம்ம அந்த வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு இது போகுது இல்லைங்களா, சீரீஸ். அதுல கண்டிப்பா இந்த மகாராஷ்டிரா பத்தி, இந்த சிவாஜியை பத்தி நம்ம கண்டிப்பா லெசன்ஸ் இருக்கு. நம்ம அதுல பாக்குறப்போ எஃபெக்டிவா ஒரு இதா பார்ப்போம். எப்போ வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19 பிப்ரவரி 1630 பிறந்திருக்கிறாரு. இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும். எங்க அப்படின்னா ஃபோர்ட் ஷிவ்னெரி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1645 1647 2 வருஷங்கள், அதாவது அவரோட 15 வயசுல எதை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெர்னா கந்தானா ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை வெற்றி பெற்றிருக்கிறாரு தன்னோட 15 வயசுல. அதுக்கப்புறம் மார்ச் 1657 முகல்ஸ் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, அகமத் நகர் அண்ட் ஜுன்னார், இதெல்லாம் முகல்ஸ் சேர்ந்து கான்க்யூர் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நவம்பர் 1659 சத்தாராவை கேப்சர் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்சல் கான் அண்ட் சுல்தானேட் ஆஃப் பிஜப்பூரை போரிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 5 1664 சூரத், அதுக்கப்புறம் ஷைஸ்டா கான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ இந்த போட்டோ வந்து நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க, இதுல எல்லாமே இருக்கு. இவர் எப்ப இறந்திருக்கிறாரு அப்படின்னா 1680 எங்க இறந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராய்காத்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இறந்திருக்கிறாரு. இது எல்லாமே அப்புறம் வந்து 1661 அவுரங்கசீப்ப இவர் வந்து சிறை பிடிச்சப்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆனாரு. முக்கியமான விஷயங்களை மட்டும் இதுல இந்த போட்டோஸ்ல இருக்கு. இந்த சத்ரபதி சிவாஜியோட இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆண்டிருக்காங்க, இவங்க போன்ஸ்லே டைனஸ்டியை சேர்ந்தவங்க. இவங்க அந்த காலங்கள்ல மராத்தா எம்பையர்னு சொல்லுவாங்க. இவங்க நம்ம தஞ்சாவூரையும் ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா, சரபோஜின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுலதான் இதுல கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாச்சு ஓபன் பண்ணது 35th year of since coronation of சத்ரபதி சிவாஜிக்கு கிங் ஆஃப் மராத்தாஸ் வாஸ் கண்டக்டட் ஜூன் 6 1777 ராய்காட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்டிங் டெபிக்டிங் ஆஃப் 115 ஆயில் பெயிண்டிங்ஸ் அண்ட் சிவாஜி மகாராஜ் ஆர்கனைஸ்ட் பை இந்திரா காந்தி நேஷனல் சென்டர், அப்புறம் நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். இது எல்லாமே சிவாஜிக்காக கவர்மெண்ட் ஏற்படுத்தின அந்த மியூசியம் மாதிரி. அதுக்கப்புறம் இது ஏன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாவா மூவின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல சிவாஜியோட பையன் சாம்பஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க ரோல்ல தான் விக்கி கௌஷல் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாம்பஜி மகாராஜ்ங்கிறவரு சன் ஆஃப் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். ஓகேங்களா, அவரோட சன்னு ஃபேமஸ். இவரோட பிரேவரிக்கும் மிலிட்ரி பவர்ஸ்க்கும்
அப்புறம் டிஃபெண்டிங் த மராத்தா எம்பையர் அகேன்ஸ்ட் த முகல் எம்பையர். முகல் எம்பையர் தான் இவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சிம்பிள் ஆஃப் ஹிந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் அவேரிங் த பிரேவரி த்ரோ. அந்த காலகட்டங்கள்ல ஒரே ஒரு மகாராஜா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துல இவங்க மட்டும்தான். இங்க ஹைதராபாத் எடுத்துட்டா நவாபு, அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா எடுத்தாலும் வேற, அதாவது என்ன சொல்லுவாங்க, நவாப், அங்க நவாப் சொல்லுவாங்க, இங்க வந்து வேற ஆள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முகல்ஸ் எம்பரரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதங்களை உள்ளவங்க ஆட்சி பண்ணிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தப்போ இருந்த ஒரே ஒரு அந்த காலகட்டங்கள்ல ஹிந்து பவர் உள்ளவங்க இவங்க தான். போன்ஸ்லே டைனஸ்டியை சேர்ந்த சத்ரபதி சிவாஜியோட கிளான்ஸ் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா முகல்ஸை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதுதான் த சிம்பிள் ஆஃப் ஹிந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அன்அவேரிங் பிரேவிங் த்ரூ த மார்டியர் டோம். அதுக்கப்புறம் இவர் எப்ப பிறந்தாரு சாம்பஜி சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 14th May 1657 புரந்தர் ஃபோர்ட்ல பிறந்தாரு. இறந்தது வந்து 11 March 1689 துல்காப்பூர்ல இறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து சாவா மூவியை கண்டிப்பா பாருங்க, ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு அந்த கூஸ்பம் கிடைக்கிறது தெரியும். தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நான் பார்த்தது ஹிந்தியில. எனக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் என்னால அந்த உணர்வுகளை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி தேவை அப்படிங்கிறதுனால நீங்க ஹிந்தியில பார்த்தாலும் உங்களால அந்த உணர்வை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ்க்கு போயிடும். தெலுங்கானா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானாவை யாரை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? காங்கிரஸ் பார்ட்டி. டிஃபால்ட்டா காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. சிஎம் வந்து யாருன்னா ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸை சேர்ந்தவர். ராஜீவ் யுவ விகாசா ஸ்கீம், இது வந்து இப்ப அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ராஜீவ்னு பேர் வச்சது ராஜீவ் காந்தியை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா எம்பவர் யூத்துகளுக்கு எம்பவர் 3 லட்சம் சப்சிடி கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிசி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பினான்சியல் அசிஸ்டன்ஸ் பணம் கொடுத்து உதவி பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா அதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து என்கரேஜ் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அவங்க பொருளாதார சுதந்திரம் அடையறதுக்கும் 3 லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் அதோட கவர்னர் யாரு? தெலுங்கானோட கவர்னர் யாருன்னா ஸ்ரீ ஜிஷ்ணு தேவ் வர்மா அவர்கள். அவங்க எங்க பொலிட்டிஷியனா இருக்காங்கன்னா திருப்பூரோட பொலிட்டிஷியன். அப்படி அவங்க இங்க இருக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல கவர்னர் இருக்காங்கன்னா அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க நீங்களே நோட் பண்ணீங்க, பிஜேபியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டுல ஹார்ட் ஆஃப் த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். என்ன அப்படின்னா கம் பேக், திரும்பி வந்துட்டாங்க. இவங்க வந்து திரும்பி வந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப என்னது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குனது. நான் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் இதுல யூடியூப் எடுத்து பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் சேனலா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு சேனல்ல பாலிமரா இருக்கட்டும், எல்லா சேனல்லையும் இதோட வியூஸ் மட்டுமே, அதாவது லைவ்ல வியூஸ் மட்டுமே எத்தனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. 3 லட்சம் பேர் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு எல்லாரும் இவங்க திரும்பி வர்றதுல ஆர்வமா இருந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதோட இவங்க வந்து திரும்பி வந்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இது இன்டர்நேஷனல் நியூஸ் என்னன்னு பார்த்துப்போம். இவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் கிரியூ 10 நேற்று கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு கிரியூ 10ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம். அந்த கிரியூ 10 அதை யார் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் கூட்டுல அவங்க இவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டிராகன் ஸ்பேஸ் ஷிப் கேரிங் த 2 அஸ்ட்ரோனட்ஸ். ஓகேங்களா? அந்த 2 அஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அமெரிக்கன் நிக் ஹக்யூ அண்ட் ரஷ்யன் காஸ்மோனட் அலெக்சாண்டர் கார்பனியூ ஸ்டிக்ட் த்ரூ த அட்மாஸ்பியர். இவங்க 2 பேரும் ரொம்ப சேஃபா வந்து புளோரிடால தரையிறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸோட இதை பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா அவங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னா 19th September 1965 பிறந்திருக்கிறாங்க. அவங்க யூக்ளிட், ஓஹியோ அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பேஸ் மிஷன்ஸ் என்னென்னலாம் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட கிரியூ 9, போயிங் கிரியூ ஃபிளைட் டெஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீடிஷன் 14, எக்ஸ்பீடிஷன் 32, இது எல்லாமே வந்து இவங்க இந்த ஸ்பேஸ் மிஷன்ல இவங்க பங்கு பெற்று இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கணவர் யாருன்னா மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா புளோரிடால இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 1995, USN TPS 1993 முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பிளைட் இவங்களோட என்னன்னா எக்ஸ்பீடிஷன் 14.
ஓகேங்களா. இவங்களோட அப்பா யாருன்னா தீபக் பாண்டியா அண்ட் போனே பாண்டியா. இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதனாலதான் நம்ம இவங்கள பத்தி பார்த்திருக்கிறோம் இன்டர்நேஷனல் நியூஸ்ல. இவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணாங்க பட்ச் வில்மோர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இது என்னன்னு பார்த்துக்குங்க. இந்த இது வந்து டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு கரீபியன் சீல இருக்கு. ஓகேங்களா. இந்த இதுல வந்து என்னன்னா ட்ரினிடாட், டொபாக்கோ ட்ரினிடாட்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மேப்பை பார்க்குறோம் அப்படின்னா, இது நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னன்னா பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டுவார்ட் யங்குங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊரோட கேபிட்டல் எதுனா போர்ட் ஆஃப் ஸ்பெயின். ஓகேங்களா. கரன்சி என்னன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ டாலரு. அதுக்கப்புறம் என்ன அதோட சேர்த்து நம்ம ஒரு சின்ன ஃபேக்ட்ஸும் பார்த்துருவோம். நமக்கு நியர்பை இருக்கிற யார் நியர்பை இருக்கா? பாகிஸ்தானா? பாகிஸ்தானோட பிஎம் ஆசிஃப் அலி. ஸ்ரீலங்காவோட பிஎம் அனுரா குமாரா. நேபாளோட பிஎம் சர்மா ஒலி. அவர் தான். இந்த ட்ரினிடாட் டொபாக்கோட மேப்பு கரீபியன் கிட்ட இருக்கு. என்னென்ன ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்களா? அதுல தெளிவா தெரியும், பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல என்னென்னு பாத்துருவோம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல மைக்ரோ ப்ராசஸர் ஒண்ணு நம்மளே வந்து வடிவமைச்சிருக்கோம். அந்த மைக்ரோ ப்ராசஸரோட பேர் என்னன்னா விக்ரம் 3201 கல்பனா 3201. விக்ரம் கல்பனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் இதுதான். இதோட என்ன அப்படின்னா, இது யார் யார் சேர்ந்து இதை வடிவமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் அதாவது இஸ்ரோவும் செமி கண்டக்டர் லெபார்டரி. ஓகேங்களா. இது ரெண்டுமே கவர்மெண்டோட சேர்ந்தது. சண்டிகர்ல ஒரு ஜாயிண்ட்லி டெவலப்டு டூ கட்டிங் எட்ஜ் மூலியமா அந்த 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பேர் என்னன்னா விக்ரம் 3201 கல்பனா 3201. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்னு நியூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்ல சேட்டன்ல நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆடியோ வடியில புக் சீரீஸ்ல சேட்டன் வந்து எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இதுல சேட்டன்ல 254 மூணுனா என்ன சொல்லுவாங்க? துணைக்கோள்கள். ஓகேவா. துணைக்கோள்கள். நம்மளோட பூமியோட எர்த்தோட துணைக்கோள் என்ன? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது அந்த மூணு வந்து இது வந்து இப்ப 274 துணைக்கோள்கள் இருக்கு. இந்த 274ல மிக பெருசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன்ங்கிறது அந்த பிக்கஸ்ட் 3 நாளே துணைக்கோள். ஓகேங்களா. டைட்டன்ங்கிறது மிகப்பெரிய துணைக்கோளா இருக்கு. அதுக்கப்புறம் சேட்டன் இஸ் த 6th பிளானட் ஃப்ரம் த சன். ஓகேங்களா. சன்னுல இருந்து 6வது இடத்துல எது இருக்குன்னா சேட்டன், சனி கோள்கள்னு சொல்லுவாங்க, சனி பிளானட் சொல்லுவாங்க. இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த சோலார் சிஸ்டம் ஜூபிட்டருக்கு அப்புறம். இதுலதான் வந்து ஹீலியம் நிறைய இருக்கு, கேஸ் இருக்கு, வளிமண்டலம் கிடையாது, ஹீலியம் கேஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இந்த ரிங்கு வந்து எதனால இதுன்னா, இது சிறிய சிறிய துகள்கள், அஸ்ட்ரோநாட்ஸ், மீட்டராய்ட்ஸ், ஏகப்பட்ட சிறிய துகள்கள் நிறைய இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வளைய மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்குது. பட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வளையம் கிடையாது, சிறு சிறு துகள்கள், அஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ், சிறிய பாறைகள், கோள்கள், அந்த மாதிரி நட்சத்திரங்கள் உள்ளதுதான். அதுக்கப்புறம் இந்த ரிங்கு போன்ற அமைப்பு எதுக்குலாம் இருக்குன்னா ஜூபிட்டருக்கு இருக்கு, சேட்டனுக்கு இருக்கு, யுரேனஸ் இருக்கு, நெப்டின் இருக்கு, 4க்கு இருக்கு. நீங்க வேணா கேட்கலாம், ஏன் சார் சேட்டனுக்கு மட்டும் இது இருக்கு தெரியுது மற்றதுக்கெல்லாம் காமிக்கலன்னா, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. இந்த மத்த 3 இதுலயும் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துருவோம். கபடி வேர்ல்டு கப் நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுன்னா இங்கிலாந்துல நடக்க போகுது. அப்புறம் கபடி வேர்ல்டு கப்பு எந்தெந்த ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனை காம்படிஷன் ஆர்கனைஸ்டு பை இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பப்பெல்லாம் இந்த கபடி வேர்ல்டு கப் நடக்குன்னா மென் உமனுக்கு ரெண்டுக்குமே நடக்கும். இது எப்ப ஆகுதுன்னா 2004, 2007, 2016, 2025. இது மென்னுக்காக நடக்கிறது. இந்த வருஷம் மென்னுக்காக நடக்கிறது 2025. எங்க நடக்குதுன்னா இங்கிலாந்துல நடக்குது. உமனுக்காக நடக்கிறது 2012 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2026ல அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொக்கோ வேர்ல்டு கப் 2025 நியூ டெல்லியில நடந்து முடிஞ்சிட்டு யார் வின் பண்ணிருக்காங்கன்னா மென் அண்ட் உமன் 2 பேர் பிரிவுலையும் இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. ஓகேங்களா. இந்த கொக்கோ விளையாட்டை வந்து எங்க நியூ டெல்லியில நடந்திருக்கு. எந்த இயர்னா ஜனவரி 13ல இருந்து 19 வரைக்கும். ஓகேங்களா. இது சாம்பியன்ஸ் யாரு அப்படின்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ்ல ஈவெண்ட்ஸ்ல நம்மளோட ஃபைனல் விளையாண்டது நேபாள். ஆனா வின் பண்ணது
நம்ம வின்னர் வந்து இந்தியா தான். இதுல மென்ஸ் அண்ட் உமன் 2 பேருமே நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள ஸ்கீம்ஸ் திட்டம் என்னன்னு பாத்துருவோம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு வந்து அறிவிச்சிருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா டிசம்பர் 23, 2021. இதோட என்ன அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது. இப்ப மஞ்சப்பைன்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க தெரியுங்களா, அந்த படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க. மஞ்சப்பைக்காரன் வந்துட்டாண்டா கிராமத்துல இருந்து வர்றவங்க. அது வந்து அந்த மஞ்சப்பை வந்து நம்ம பொல்யூட் பண்ணல. எதை பொல்யூட் பண்ணல? லேண்டை பொல்யூட் பண்ணவே இல்லை. பிளாஸ்டிக் வந்து அப்படி அப்படியே போட்டு போயிடும். அந்த நெகிழி வந்து அழியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த விலங்குகள் கேட்டில்ஸ், அந்த ஆடு மாடெல்லாம் திங்கும். அது வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கும். இந்த மஞ்சப்பைங்கிறது ரொம்ப என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கறதா இந்த திட்டம். இந்த மஞ்சப்பை திட்டம் ஃபிளாக்ஷிப் கேம்பெயின் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ப்ரொமோட் யூஸ் ஆஃப் கிளாத் பேக்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரெடியூசிங் த குவாண்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஓகே, SUPன்னு சொல்லுவாங்க. இது இந்த கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக உள்ள இந்த கேரி பேக் இந்த ஸ்டேட்ல கேரி பேக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ADMK ஆட்சி காலங்கள்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபுல்லாவே 2017ல கேரி பேக்கை ஒழிக்கணுங்கிற சட்டமே கொண்டு வந்து கேரி பேக்கை ஒழிக்கிறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டம் அது ஒரு ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், மஞ்சப்பையை யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வேல இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துருவோம். எல்லாமே ஃபேக்ட்ஸா தான் இருக்கும். நம்ம 8th தமிழ்நாடு 8th ரீட்டைல் இன்ஃபிளேஷன். ஓகேங்களா? 20 மேஜர் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல 2023ல நம்ம தான் 8th பிளேஸ்ல இருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 லட்சம் கோடி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, வரவு வருது. அதுக்கப்புறம் GSVன்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடடு 6% நம்ம அதுல இருக்கிறோம். இதுல எது வந்து 5th லார்ஜஸ்ட் செக்டாரா இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு. இதுல நம்மளோட சாகுபடி பரப்பளவு எவ்வளவுனா 34.4%. இந்த அக்ரிகல்ச்சர்ல சாகுபடியிலேயே வந்து 2 சொல்லுவாங்க, ஃபுட் கிராப், நான் ஃபுட் கிராப்னு. இந்த கோதுமை, காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து அரிசி, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மனிதர்கள் உபயோகத்துக்காக உள்ளது ஃபுட் கிராப். எவ்வளவுனா 63% ப்ரொடக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டுல. அதுல ரைஸ் மட்டுமே வந்து 34. அதாவது நம்ம இதுல என்ன, நம்ம கோதுமை விளைவிக்கிறதுல தமிழ்நாட்டுல அரிசி தானே விளைவிக்கிறோம். அரிசி, நிலக்கடலை, காய்கறிகள், அது மாதிரி இதுல வந்து அதிகமா வந்து 34.4% அரிசி மட்டும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். இது நான் ஃபுட் கிராப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு காட்டன், ஜூட்டு நம்ம பயிரிடுறதுல நம்ம காட்டன் பண்றோம் இல்லைங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட் கிராப்புங்கிறத சொல்றேன். 38% தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. நம்ம தமிழ்நாடு ப்ரொடக்ஷன்ல எதுலாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல ஆயில் சீட்ஸ் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். கிரவுண்ட் நட் அதாவது நிலக்கடலை உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். கரும்பு, சுகர் கேன் இதுல உற்பத்தி பண்றதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மெய்ஸ், மக்காச்சோளம், ஓகேங்களா, அதுல 2வது இடத்துல இருக்கும். 3வது தான் பேடி. ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஆந்திரா. ஓகேங்களா, இவ்வளவுதான் இன்னைக்கு உள்ள நியூஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு உண்டான நியூஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை, அதாவது சென்டம் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு கண்டிப்பா லைக்ஸ் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக்ஸ் என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய நோட்ஸ் கொடுக்கறதுக்கும், எஃபெக்டிவா நோட்ஸ் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க என்ன என்கிட்ட ஃபால்ஸ் இல்லைன்னா ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நான் அதை மேம்படுத்திக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சென்டம் ஆப் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. Sentamap. You dare to dream, we care to accomplish.